ஹாய் கைஸ், நான் வந்து அஸ்மாக்கு பார்த்தீங்கன்னா 6 month ஒன்ஸ் வந்து ரிப்பன் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேங்க. ஏன்னா ரொம்ப சுருங்கின மாதிரி ஆகிடும், அதனால வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவேன். இந்த ரிப்பன் வந்து ஓரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே நூல் வந்து கழண்டி வந்துட்டே இருக்குங்க. இது வந்து எத்தனை பேர் செய்வீங்க அப்படின்னு தெரியல, செஞ்சிருப்பீங்க அப்படின்னு கூட தெரியல. உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஓரத்துலலாம் நூல் கழண்டி வந்துறதால தையல் அடித்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த ஒரு டிப்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது வந்து ரொம்பவே ஈஸி தாங்க. ஒரே ஒரு ஊதுபத்தி இருந்தால் மட்டும் போதும். ஒரு ஊதுபத்தி எடுத்து இந்த மாதிரி கொளுத்திட்டு அதை வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணால் போதுங்க. அந்த நூல் வந்து கழண்டி வரவே வராது. நீங்கள் வந்து எவ்வளோ வருஷம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் வந்து டிசைனாக இருக்கும், அதே சமயத்தில் நூல் கூட கழண்டி வராது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரிப்பன் அப்புறம் பிளாக் ரிப்பன் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுத்துக்குமே நான் அதே மாதிரி தான் செய்வேன். என்ன ஒன்றுனா கொஞ்சம் வந்து பொறுமையாக செய்யணும். இது வந்து பாலிஸ்டர், கொஞ்சம் நெருப்பு பட்டாலும் ஃபுல்லாகவே எரிஞ்சிடும். அதனால கொஞ்சம் பொறுமையாகவே செய்யணும். எங்களுக்கு வந்து ஜடை போடும்போது எங்கள் பாட்டி வந்து இந்த மாதிரி தாங்க செய்வாங்க. நான் அவங்க கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸ்கூல்லேயும் வந்து பசங்கள்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி எப்படி டிசைனாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 90s தான் இது அதிகமாக செய்வாங்க. 90s கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான், பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து 4 days ஆயிடுச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் நோ ஸ்டாக் அப்படின்னு போட்டுட்டேன். நம்ம எப்பவுமே வாங்குற கடையில் வந்து ஸ்டாக் இல்லைங்க, வந்தால் வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நான் நோ ஸ்டாக் அப்படின்னு தான் போட்டு வச்சிருக்கேன். இந்த டைம் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னா, லிஸ்ட் பண்ண வேண்டிய பொருள்லாம் நிறைய இருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு பொருள் வந்து நான் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டேபிள்ஸ் இல்லைனாலும் லிஸ்ட் பண்ற பொருள்ல எதனா ஒரு ஆர்டர்ஸ் வந்தா கூட நான் வந்து அனுப்பிச்சிருவேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நமக்கு ஆர்டர்ஸ் வரணும்னா நம்ம லிஸ்ட் பண்ண பொருள் வந்து வேற யாரும் அதிகமாக வந்து லிஸ்ட் பண்ணியிருக்க கூடாது. அப்போ வந்து நமக்கு ஈஸியாகவே ஆர்டர்ஸ் வந்துடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக வேற ஏதாவது ஆர்டர்ஸ் வரும். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்றேன். நேற்று நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சிக்கன் கிரேவி தான். இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்